வணக்கம். தாவேகா மாநாட்டில் ட்ரோன் மருத்துவ சேவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடத்த மிக சிறப்பாக பிரமாண்ட ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டிற்கான பல்வேறு அமைப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையிலும் 27 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைக்காக 500 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடின்றி இந்த மாநாட்டில் கிடைப்பதற்காக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் வாட்டர் கேன்கள் வைத்திருந்தாலும் கூட அவசரத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 20 லட்சம் பாட்டில் குடிநீர்களும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று தீயணைப்பு, தன்னார்வ பாதுகாப்பு போன்ற அமைப்புகள் இருப்பதாகவும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் குழு போன்றவை மிக முக்கிய குழுக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சூழ்நிலையில்தான் கடந்த மாநாட்டின் பொழுது ஒரு சிலர் வெயில் தாழாமல் மயக்கமடைந்து விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை அவ்வப்பொழுது வழங்கப்பட்டாலும் கூட உரிய நேரத்தில் அவர்களிடம் செல்வதற்கு சிரமமாக இருந்தது. காரணம், மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. விஜய் அவர்களின் முதல் மாநாட்டில் 10 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 2வது மாநாட்டில் 20 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநாட்டிற்கான திடல் மற்றும் முகப்பு பிரம்மாண்ட அரங்கம் போன்றவை அமைக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் அதிக மக்கள் கூடியிருக்கும் பொழுது திடீரென சுகவீனம் ஏற்பட்டு தொண்டர்கள் மயக்கமடைந்தாலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் எழுந்தாலோ அவர்களை உடனடியாக அணுகுவதற்காக ட்ரோன் மருத்துவ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடம் மிக விரைவாக சென்று அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ முதல் உதவிகளை வழங்குவதற்காக ட்ரோன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோனின் மூலம் அவர்களை மிக எளிதாக அணுகலாம். மேலும் இந்த சேவையின் ஆய்வு காலையில் மாநாட்டு திடலில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த ட்ரோனை இயக்கி ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் எந்தவிதமான சிறு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என தமிழக வெற்றிக் கழகத்தினர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதல் மாநாட்டின் பொழுதே ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்து கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்த 2வது மாநாட்டிலும் விஜயின் பேச்சை கேட்கவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டை வெற்றி அடைய செய்வதற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பலத்தை காட்டுவதற்காகவும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் மாநாட்டை விட இரட்டிப்பு கூட்டத்தை காட்ட விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக 20 லட்சம் தொண்டர்களை கொண்டு வர தயார் நிலையில் பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் என்ன என தமிழகத்திற்கு மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள், அதிமுக, திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்க விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் முக்கிய தலைவர்கள் ஒரு சிலர் இடம்பெறலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலோ விஜய் மட்டுமே விஐபி, விஜயை தவிர்த்து வேறு யாரும் எங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என அவர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் விஜய் மட்டுமே சிறப்பு விஐபி என தற்பொழுது வரையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி.